ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இப்போது நாம் பார்க்க போவது பறந்து போ படத்தின் திரை விமர்சனம். பறந்து போ படத்தில் சிவா, கிரேஸ் ஆண்டனி, விஜய் யேசுதாஸ், மிதுன் மற்றும் பலர் நடித்திருக்கிறார்கள். NK ஏகாம்பரம் ஒளிப்பதிவு செய்திருக்கிறார். சந்தோஷ் தயாநிதி இசையமைத்திருக்கிறார். கதை, திரைக்கதை, வசனம் எழுதி இயக்கியிருக்கிறார் ராம். சிவாவும் கிரேஸ் ஆண்டனியும் காதலித்து திருமணம் செய்து கொள்கிறார்கள். இருவரும் வெவ்வேறு மதத்தை சேர்ந்தவர்கள். இதன் காரணமாக சிவாவின் பெற்றோருக்கும் கிரேஸ் ஆண்டனி பெற்றோருக்கும் இந்த திருமணம் பிடிக்கவில்லை. திருமணமாகி மிதுன் என்ற 8 வயது சிறுவன் மகன் பிறந்திருக்கிறான். இந்த சூழ்நிலையில் வாங்கிய EMI கட்டுவதற்காக பெங்களூரில் ஒரு ஜவுளி கடை, ரெடிமேட் ஸ்டோர் திறந்திருக்கிறார் கிரேஸ் ஆண்டனி. சிவா இங்கே சென்னையில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. இதில் ஜென்ரேஷன் கேப்னு ஒன்று இருக்குது. இது கல்யாணமானவர்களுக்கு புரியும். அதாவது நம்மை விட நம்முடைய பேரன் அல்லது மகன் மிகவும் புத்திசாலியாக இருக்கிறான். உதாரணமாக சின்ன விஷயம், நாம் செல்ஃபோன் எந்த அளவுக்கு குறைந்தபட்சம் தெரிந்திருக்கோமோ அவ்வளோதான். ஆனால் அக்கு வேறு ஆணி வேறு, அது என்ன மேடு, என்னென்ன வசதிகள் இருக்கிறது என்பதெல்லாம் அக்கு வேறு ஆணி வேறு ஆக்கி விடுவார்கள் நம்முடைய பேரனும் மகனும். இதுதான் இன்றைய தலைமுறை. நாம் அந்த கால BSc படிச்சிருந்தோன்னா இந்த காலத்தில் 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிறவன் நம்மளை ஓவர்டேக் பண்ணிடுவான். இதுதான் இப்போ நடக்குது. ஆனால் இந்த சமயத்தில் அப்பாவும் அம்மாவும் பிரிஞ்சிருக்கிறது சிறுவன் மிதுனுக்கு பிடிக்கவில்லை. அம்மாவையும் பிடிக்கலை, அப்பாவையும் பிடிக்கலைங்கிறான். என்னை வெளியே கூட்டிகிட்டு போ, நான் லாங் டிரைவ் போகிற மாதிரி என்னை லாங் டிரைவ் அழைச்சிட்டு போ பைக்கில்ங்கிறான். அதனால் மகன் மிதுனை பைக்கில் ஏற்றிக்கிட்டு சிவா கிளம்புறது. மழை கொட்டுது. இதன் காரணமாக அருகில் உள்ள ஒரு மண்டபத்தில் தங்குறாரு. அந்த மண்டபத்தில் ஒரே ஒரு கிழமை இருப்பான், வயசானவன். அவன்கிட்ட உன் பேர் நம்பர் எம்பரர் அப்படின்னு சொல்லுவான். அங்கே பெங்களூர்லேருந்து மனைவி ஃபோன் பண்ணுவாள், நல்ல ஹோட்டல் பார்த்து தங்குப்பா அப்படின்னு புருஷன்கிட்ட சொல்லுவா. அது மட்டும் இல்லை, ஆமாம் நான் லாட்ஜில் தங்கிட்டேம்மா, தங்கி இருக்கிறது மண்டபத்தில். இந்த சூழ்நிலையில் மனைவி கேட்பா, அந்த ஹோட்டல் பேர் என்னன்னு, டக்குன்னு எம்பரர் லாட்ஜின்றுவான். அந்த மாதிரி சின்ன சின்ன கிளகிழப்போடு கலகலப்போடு படம் நகர்கிறது. அந்த பையன் டிராவல் பண்ணும்போது அவனுடைய எதிர்பார்ப்புகள், அவனுடைய ஆசைகள், குறிப்பாக நிறைவேறாத ஆசைகள் என்னென்னங்கிறத விளக்குவான். ஏப்பா என்னை ஒரு நல்ல மலை பிரதேசமாக கூட்டிகிட்டு போ அப்படிமா. அங்கே ஒரு மலை பிரதேசம் இருக்கும். திடீர்னு அங்கே இறங்கி குளத்தை நோக்கி ஓடுவான். குளத்தில் இறங்கி குளிச்சுருவான். ஆனால் அப்பா சிவாவுக்கு நீந்த தெரியாது. அங்கே அஞ்சலி குளிச்சுக்கிட்டு இருப்பா. அஞ்சலி உடனே சிவாவை அடையாளம் கண்டுபிடிச்சிருவா. 5 வயதில் இருவரும் 5ஆம் வகுப்பு வரை ஒன்றாக படித்தவர்கள். இதன் காரணமாக அஞ்சலி 2 பேரும் பழைய கதையை பேசிக்கிட்டு இருப்பாங்க. அஞ்சலி சொல்லுவா, எங்கள் வீட்டுக்கு வாம்பா. அது ஒரு காட்டு பிரதேசத்தில் உள்ள ஒரு ஹோட்டல். அங்கே சாப்பிடுவான். சாப்பிட்டு அப்படியே ஜாலியாக இருப்பான் அந்த சின்ன பையன். அங்கே ஒரு பையன் கிடைப்பான், அவங்ககிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் பிடிச்சிக்கிடுவான். அதுக்கப்புறம் குறும்புலாம் நிறைய பண்ணுவான். மரத்தில் ஏறுவான். மரத்தில் ஏறினா திடீர்னு அப்பா கிட்ட ஒரு சத்தியம் கேட்பான், நீ இனிமேல் சிகரெட்டு குடிக்கக்கூடாது, சிகரெட்டு குடிக்கலாம் தான் நான் மரத்து மேலேருந்து இறங்குவேன் வருவேன் அப்படின்னு சொல்லுவான். இவன் உடனே சத்தியம் பண்ணி நான் குடிக்க மாட்டேன்ருவான். ஆனால் அடுத்த நிமிஷமே சிகரெட்டு குடிச்சிட்டு இருப்பான் சிவா. அதனால் பையன் பார்த்துட்டு நீ போய் சத்தியம் பண்ணிட்ட அப்படிமா. அவன் பண்ணுற குறும்புகள் என்ன காரணம்னா, அடுத்தப்ப அவன் போய் என் க்ரஷ் வீட்டுக்கு போகணுமா. ஏய் நீ 5வது தான்டா படிக்கிற, உனக்கு என்னடா க்ரஷ் அப்படிமா. நீ மட்டும் 5வது வகுப்பில் படித்த பொண்ணு இப்போ க்ரஷ்ஷாக பார்த்தே இல்லை. இப்போ எனக்கு க்ரஷ் இருக்குது, என் கூட படிக்கிறா, அவள் இப்போ கொஞ்சம் வசதியானவன், வீட்டுக்கு போவோமா. அப்போ தான் இவன் மிதுனு, விஜய் யேசுதாஸ், அவன் மனைவி எல்லாரும் சேர்ந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. பேசிக்கிட்டு இருக்கும்போது சிவா போய் தள்ளி சிகரெட்டு குடிச்சிட்டு இருப்பான். உடனே அவன் சொல்லுவா, உங்கள் அப்பா சிகரெட்டு பிடிக்கிறக்கா வெளியே போயிருக்காரு. அப்போ இவா அப்பாவும் சிகரெட்டு குடிச்சிட்டு தான் இருந்தார். ஆனால் இவா அடம் பிடிச்சி நீ சிகரெட்டை நிச்சயத்தே ஆகணும் அப்படின்னு மகளுக்காக எங்கள் ஹஸ்பண்ட் சிகரெட்டை விட்டுட்டாரு, அதே மாதிரி உங்கள் அப்பாட்ட நீ அடம்பிடின்னு சொல்லுவாள். அந்த மாதிரி சின்ன பசங்களுக்காக பெரிய மனுஷங்கள் செய்கிற தீமைகள் கூட அந்தந்த சமயத்தில் விலகிருதுங்கிற படத்தை பார்க்கும்போது தெரியும். இந்த படத்தை பார்க்குற ஒவ்வொரு அப்பாவுக்கும் இந்த படம் அவங்க வாழ்வியலை சொல்லுகிற கிராஸ் பண்ணுகிற ஒரு கதை, உணர்ச்சி குவியல். அதான் இந்த படத்தில் முக்கியமான விஷயம். மீதிலாம் நீங்கள் படம் பார்த்து தெரிஞ்சுங்க. சிவா வழக்கமாக லைட் கேரியர் தான் செய்வார். அவர் டான்ஸ் ஆடலாம் தெரியாது, ஆனால் ஒருத்தரை பார்த்தே டான்ஸ் ஆடுவார். உடனே நீங்கள் நான் நல்லா ஆடுறேன், ஆனால் நீங்களும் நல்லா ஆடுறீங்க அப்படின்னு சிவா கிட்ட பாராட்டி சொல்லுவார். உடனே சிவா அப்படி சைடில் அந்த தன்னுடைய மகன் மிதுனை பார்த்து, எப்படிறான்னு, சைக்கிளப்பா நீ நல்லாவே ஆடலப்பா. அந்த அளவுக்கு ஒரு அந்யோன்யம் இருக்கும். அப்படிப்பட்டவன் கிளைமேக்ஸில் என்ன பண்ணுறான் அப்படிங்கிறது தான் கதை.
அதாவது ஒவ்வொரு மகனுக்குள் அவங்க அம்மாவை பற்றி அப்பாவை பற்றி என்ன மதிப்பீடு வச்சிருக்காங்கிறத ரொம்ப தெளிவாக இந்த படத்தில் பார்க்கலாம். குடும்பத்தோடு பார்க்க வேண்டிய ஒரு அருமையான படம். இந்த படத்தில் சிவா வழக்கம் போல தான் செஞ்சிருக்காரு. ஆனால் கலகலன்னு படம் போயிட்டு இருக்கு. பெரிய கதையெல்லாம் ஒன்றும் கிடையாது. சம்பவங்கள் நிகழ்வுகள் இதான் கதை. அதே மாதிரி விஜய் யேசுதாஸ் ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்திருக்காரு. அவரும் நல்லா தாடி வச்சு புத்து பார்த்தா தான் தெரியுது, ஓ விஜய் யேசுதாஸ் பையனா அப்படிங்கிறது தெரியுது. இதில் கிரேஸ் ஆண்டனின்னு ஒரு பீம்பாயின்னு சொல்லுவோமே, அந்த மாதிரி ஒரு குண்டு பொண்ணு நடிச்சிருக்கு. மலையாளத்தில் சினிமா சிரிப்பு நடிகையாக மலையாளத்தில் வலம் வந்து கொண்டிருக்கிற கிரேஸ் ஆண்டனிக்கு எப்படி தான் இந்த கேரக்டர் கொடுத்தாருன்னு தெரியல. பிரமாதமாக அந்த கேரக்டரோட வாழ்ந்திருக்கு. முதல்ல என்னடா சிவாவுக்கு கிரேஸ் ஆண்டனி ஜோடியா பொருந்தவே இல்லையே அப்படிங்கும்போது டைரக்டர்கிட்ட கேட்டேன் ராம்கிட்ட, அண்ணே எல்லார் வீட்டிலையும் இப்படி தானே இருக்குது அப்படிங்கிறாரு. சிரிப்பாயிட்டு. அந்த மாதிரி இயல்பான ஒரு படம். எந்த இடத்துலையும் கற்பனை இருக்கிறது இல்லை. ரொம்ப வாழ்வியல் அப்படியே ஒவ்வொரு காட்சிகளாக பார்த்து செதுக்கி இருக்கிறாரு ராமு. கற்று தமிழ்னு படம் கொடுத்தாரு ராமு. அதில் வேற விதமான ஒரு உணர்ச்சி வசமான கதை. இது ஒரு உணர்ச்சி வசமான கதை. இந்த படத்தில் லேசாக கொஞ்சம் கவர்ச்சி காட்டுகிற விதத்தில் அஞ்சலியை நடித்திருக்கிறார். ஆனால் அஞ்சலியை இப்போ பார்க்கும்போது இப்போ தான் வந்து அண்டல இருந்த ரோஜா மாதிரி இருக்கார். அழகாக இருக்கார். அதில் எந்த சந்தேகமே இல்லை. ஒவ்வொரு கேரக்டரும் அது சின்ன பசங்க இருக்காங்க பாருங்க, ஆகா இப்படிலாம் நடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி பல நடிகர்களுக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. நானே சிவாட்ட சொன்னேன், அருமையான படம், நல்ல படம், கதையினால நீங்கள் ஒரு வெற்றி கதாநாயகனாக திகழ்கிறீங்க. ஆனால் உங்களை விட அந்த பையன் மிதுன் பிரமாதமாக பண்ணியிருக்கான். அதாவது சின்ன சின்ன அசைவுகள், சின்ன சின்ன பாவனைகள், மாடுலேஷன், இன்னும் டயலாக்லாம் ரொம்ப பின்னி படம் எடுத்திருக்கான் இந்த பையன். நான் இதை சொல்லிக்கிட்டே இருக்கலாம், பேசிக்கிட்டே இருக்கலாம் பட்டிமன்ற மாதிரி. ஆனால் நீங்கள் தயவு செய்து இந்த நல்ல படத்தை, குடும்பங்கள் கொண்டாடுகிற நேர்த்தியான படத்தை நீ தியேட்டரில் போய் பாருங்கள். அதாவது தாத்தா பாட்டி பேரன் பேத்தி மகன் மகா மருமகா அக்கா தங்கச்சி சகோதரி என்று குடும்பத்தோடு பார்க்க வேண்டிய படம் இது. ஏன்னா இந்த படம் எந்த வரிசையிலன்னு சொல்லணும்னா, மாமன், டூரிஸ்ட் ஃபேமிலி வந்துச்சு இல்லையா, அந்த வரிசையில் இடம்பெற்ற ஒரு வாழ்வியல் படம். நிறைய படத்தில் ரத்தம் சதை குத்து வெட்டு டுமில்னு பார்த்து இதான் படம் ஐயா நம்மளை சாவடிச்சிடுறாங்களேன்னு நம்ம நோக்கடிக்கும் போது ஒரு அற்புதமான வெள்ளி மாதிரி, அதாவது துருவ நட்சத்திரம் மாதிரி இந்த படம் வந்திருக்கு. துருவ நட்சத்திரம் படத்தை நான் சொல்லலை, வானில் தோன்றுகிற துருவ நட்சத்திரம் மாதிரி. அதே மாதிரி அட்டகாசமான ஒரு குடும்ப காவியம் பறந்து போ. உடனடியாக தியேட்டர்களுக்கு சென்று பறந்து போ படத்தை பார்த்து வாழ்வியலை அனுபவியுங்கள். பயில்வான் பார்வையில் பறந்து போ படத்துக்கு 100க்கு 75 மதிப்பெண்கள். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.